அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விடியல் இணையதளத்தின் மற்றுமோர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நான் உங்களுடன் தற்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது அ இன்று திங்கட்கிழமை உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கடந்த வாரங்களில் பரவலாக பேசப்பட்ட விடயம், அதாவது முஸ்லிம் சமூகத்தில் மாத்திரமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் கடும் வைரலாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் கன்சலேட் ஜெனரல், அதாவது ஜித்தாவிற்கான கன்சலேட் ஜெனரலாக முஸ்லிம் அல்லாத ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் தான் பரவலாக பேசப்பட்டது. அதாவது உங்களுக்கு தெரிந்த விடயம் தான், அதாவது சவுதி அரேபியாவில் இலங்கையினுடைய தூதுவர் ஆலயங்கள் 2 பிரதேசங்கள் இருக்கின்றது. ஒன்று ரியாத்தில், அதாவது சவுதி அரேபியாவுடைய தலைநகரான ரியாத்திலும், அடுத்தது ஜித்தா நகரிலும் காணப்படுகிறது. இதில் ரியாத்தில் இருக்கின்றது ஒரு தூதுவர் ஆலயம், அதாவது எம்பசிடர் ரேங்கில் இருக்கின்ற ஒரு தூதுவர் ஆலயம். அதே நேரத்தில் ஜித்தாவில் இருப்பது கன்சுலேட் ஜெனரல், அதாவது கன்சுலேட் ஜெனரல் தரத்திலான ஒரு காரியாலயம். இந்த கன்சுலேட் ஜெனரல் அதாவது இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு 1974ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த வருடம் 50 வருட பூர்த்தி நிகழ்வு கொண்டாடப்பட்டது. இப்படியான நிலையில் தான் 1998ஆம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஆட்சி காலத்துல அப்போது வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஜித்தாவுல ஒரு கன்சுலேட் ஜெனரல தொறக்குறாங்க. ஏன் காரணம் என்றா, இது மெயினா திறக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையில் இருந்து செல்ற ஹஜ் யாத்ரீகளோட நலன் கருதி அவர்களுக்கான சேவைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இது திறக்கப்படுது. இது காரியாலயம் திறக்கப்பட்டு இதனுடைய முதலாவது கன்சுலேட் ஜெனரலாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, அந்த நேரத்தில் அவர் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு செயற்பாட்டாளர் இருந்தார். அது மட்டுமல்ல இளம் சட்டத்தரணியாக இருந்த அவர் தான் நியமிக்கப்பட்டார். அவர் அவர் பணியாற்றிய 3 வருட காலப்பகுதி பல சேவைகளை அவர் மேற்கொண்டார். குறிப்பாக ஜித்தாவில் இருக்கின்ற இலங்கை பாடசாலை, அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்கூலை ஸ்தாபித்தது கூட அவர் தான். உண்மையிலேயே அவர் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார். இப்படியான நிலையில் அந்த 1998ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை, கடந்த வருடம் வரை முஸ்லீம்கள் மாத்திரம்தான் இந்த பதவியில் பதவி வகித்து வந்தார்கள். இப்படியான நிலையில் தான் ஆ இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஆ பலர், பல முக்கியவர்கள் இந்த பதவியில் இருந்திருக்கிறார்கள். பல முஸ்லீம் மாணவர்கள். இது காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பதவி ஏற்கனவே கூறியது, இந்த ஹஜ் மிஷனை தான் பிரதானமாக கண்காணிப்பு. ஹஜ் மாத்திரமல்ல, உம்ரா, ஹஜ் பணிகளை கவனிப்பு தான் இது. இலங்கை போன்று பல நாடுகள் இதுக்கான, அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா, அ போன்ற பல, ஜப்பான், கொரியா போன்ற பல நாடுகளும் அவங்களுடைய கன்சுலேட் ஜெனரல்ல இந்த ஜித்தா நகரில் திறந்திருக்கிறார்கள். இதுல பெரும்பாலான நாடுகளோட கன்சுலேட் ஜெனரலா முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், இந்த ஹஜ் விடயங்களை கவனிப்பதற்காக, அது மாத்திரம் மக்கா நகருக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள், அதாவது முஸ்லீம் இல்லாத யாருமே மக்கா நகருக்கு நுழைய முடியாது. அப்போ மக்கா நகருக்குள் நுழைவதை மெயினா வச்சு தான் இதுக்கு இந்த கன்சுலேட் ஜெனரலாக முஸ்லீமாக்கள் நியமிக்கப்பட்டு வராங்க. இதே பாரம்பரியத்தை தான் இலங்கையும் பின்பற்றி வந்தது. இப்படியான நிலையில தான் இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு, அதாவது வெளிவார அமைச்சராக நியமிக்கிற விஜய் ஹேரத் இந்த கன்சுலேட் ஜெனரல் பதவிக்கு கடந்த 12 மாதங்களுக்கு மேல வெற்றிடமாக காணப்படுது. இந்த பதவிக்கு ஒரு நியமிக்கிற அடிப்படையில் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இலங்கையின் நிர்வாக சேவை, அதாவது எஸ்எல்ஏஎஸ், இலங்கை நிர்வாக சேவையின் விசேட சிரேஷ்ட அதிகாரியான நைமுடின் அவர்களை, அதாவது அவர் அவர் முன்னர் கடந்த ஆட்சி கால, அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சி கால பகுதியில் அவர் ஒரு முதலீட்டு அமைச்சின் செயலாளராக இருந்தார். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் மினிஸ்ட்ரியில செயலாளராகவும் இருந்தார். அது மாத்திரமல்லாமல் இவங்க, அதாவது அருண்குமார் ஜனாதிபதி ஆனது பிற்பாடும் அவருடைய ஆட்சி காலத்தில் காபந்து ஆட்சி கால பகுதியில் ஒரு அமைச்சின் செயலாளராகவும் அவர் பணியாற்றினார். இப்படி இருந்த இவர் இந்த இப்படி எஸ்எல்ஏஎஸ்ல சிரேஷ்ட தரத்தில் இருக்கிற நைமுடின் அவர்களை இந்த பதவி ஜித்தாவிற்கான கன்சுலேட் ஜெனரலாக நியமிப்பதற்கான சிபாரிசுகளை வெளிவிவகார அமைச்சர் முன்னெடுத்திருந்தார். இப்படி முன்னெடுத்துக் கொண்டிருந்த நிலையில் தான் கடந்த வாரம் ஒரு திடீரென்று வெளிவார அமைச்சர் இந்த பதவிக்கு, அதாவது இந்த ஜித்தாவுக்கான கன்சுலேட் ஜெனரல் பதவிக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் பொது முகாமையாளர், அதாவது ஜெனரல் மேனேஜராக இருக்கின்ற திசாநாயக்கா அவர்களை அவர் நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட விடயம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்து நாம் ஊடகங்கள் வாயிலாக இதனை வெளிக்கொண்டு வந்தோம். அதாவது இந்த திசாநாயக்கா என்பவர் மீது பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே காணப்படுகின்றது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு காணப்படுகின்ற ஒருவருக்கு ப்ரொமோஷன் என்ற அடிப்படையில் ஒரு டிமோஷன், அதாவது ப்ரொமோஷன் வழங்கி அந்த இடத்திலிருந்து அவரை தூக்கும் நோக்கில் தான் அமைச்சர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்ததாக வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த திசாநாயக்காவை நியமிப்பதற்கான முயற்சியை அமைச்சர் எடுத்த பிற்பாடு இந்த தகவல் ஊடகங்கள் வாயிலாக வெளியாகியதை அடுத்து பல எதிர்ப்பலைகள் முஸ்லிம் சமூகத்தில் தோன்றியிருந்தன.
குறிப்பாக முன்னாள் சவுதி அரேபியாவுக்கான எம்பசிடராக இருந்த PM ஹம்சா அவர்கள் கூட ஏன் ஜித்தாவிற்கான முஸ்லீம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். அது மாத்திரமல்ல, அகில இந்திய ஜமியத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் அஷேக் அர்க்கம் நூராமித் அவர்களும் ஒரு பகிரங்க வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். நீங்கள் இந்த தீர்மானத்தினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வெளிவார அமைச்சருக்கு இவர் கோரிக்கை. இப்படி பல தரப்பினர் ஒரு அழுத்தமாக கோரிக்கை விடுத்த மாத்திரமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் இந்த விடயம் வரப்படும். இப்படியான நிலையில்தான் கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இது தொடர்பாக நான் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கூறிய விடயம்தான், இது நாங்கள் முஸ்லீம் என்ற இன மத அடிப்படையில் நாங்கள் பதவிகளை வழங்குவதில்லை, திறமையானவர்கள் சிரேஷ்டமானவர்களுக்கு அந்த பதவியை வழங்குவதாக அவர் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் ரியாதில் இருக்கின்ற தூதுவர் அல்லது பிரதி தூதுவர் இந்த விவகாரங்களை, அதாவது ஜித்தா கன்சுலேட் ஜெனரல், முஸ்லீம் அல்லாதவர் அந்த நகரங்களுக்கு சென்று கவனிக்க வேண்டிய விடயங்களை அவர்கள் கவனிக்க முடியும் என்ற அடிப்படையிலும் அவர் பதிவிட்டார். இந்த பதில் வழங்கிய பதில் கூட கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக இருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்த. கடுமையான முறையில் பல சிவில் செயற்பாட்டாளர்கள், பல சிவில் அமைப்புகள கூட்டங்களில், பொது நிகழ்வுகளில், முஸ்லீம் சமூகத்தில் கலந்த பொது நிகழ்வுகள், அது மாத்திரமல்ல சமூக ஊடகங்களிலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான நிலையில் தான் நேற்று 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளிவிவகார அமைச்சர்களை, வெளியுறவு அமைச்சர் விஜய் ஹேரத் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதாவது உங்களுக்கு தெரிந்தபடிதான் நேற்று, அதாவது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் இந்த அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பிரதமர் அவர்கள் இந்த அரசாங்க காலப்பகுதியில் சில கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். அந்த அடிப்படையில் அவர் மேற்கொண்டு வருகின்ற இதுக்கு தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இது அரசாங்கத்துக்கு பாரிய நெருக்கடிகளை வழங்கிக்கொண்டு, இந்த அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி ஒரு விசேட ஊடகவியலாளர் மாநாடு ஒன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஊடக மாநாட்டில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கலந்து பங்கேற்றார். அதாவது ஹரணி அமரசூரிய அரசாங்க தகவல் திணைக்களத்தில் பங்கேற்ற முதலாவது ஊடக மாநாடாக நேற்று ஊடக மாநாடு அமைந்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் இதில் அமைச்சர்களான விஜித ஹேரத், அதுபோன்று நலிந்த ஜேதிச மற்றும் விமான சேவைகள் கப்பல் துறை அமைச்சர் போன்றவர்கள் இங்கு கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஊடக மாநாட்டின் பிற்பாடு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களை தனிப்பட்ட ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டிய போது, நான் அவரிடம் இந்த ஜித்தா கன்சுலேட் ஜெனரல் விடயமாக நான் அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். நீங்கள் யாரை நியமிப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுத்தீர்கள்? ஏற்கனவே நியமிக்கப்பட்ட முஸ்லீமை ஏன் நீங்கள் நீக்கி போட்டு சிங்களவரை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற போது அவர் கூறிய விடயம் தான், குறித்த பதவிக்கு, அதாவது ஜித்தாவிற்கான கன்சுலேட் ஜெனரலாக முஸ்லீம் ஒருவரையே நான் நியமிப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான் நிச்சயமாக முஸ்லீம் ஒருவரை நியமிப்பேன் என்ற அடிப்படையில் அவர் பதில் வழங்கினார். விரைவில் புதியவருடைய பெயர் பட்டியலை வெளியிடப்படும் எனவும் அவர் ஒரு உறுதியளித்தார். உண்மையிலேயே விஜய் ஹேரத் அவர்கள் அவருடைய தீர்மானத்தில் ஒரு மறுபரிசீலனை செஞ்சக்கூடிய பாராட்டத்தக்க விடயம். குறிப்பாக இந்த விடயம் அவர் கடந்த வாரம், அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் பங்களாதேஷுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதாவது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர், அதாவது முதல் பெண் பிரதமரான காலிதாசியாவினுடைய ஜனாசா நல்லடக்கத்தில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தார். அதற்கு முன்னரே, அதாவது புதன்கிழமை அவர் அவருடைய அமைச்சர்கள் முக்கியஸ்தர்களுடன் பேசி இருக்கின்றார். அந்த நேரத்தில் கூறிய விடயம்தான், இந்த பதவிக்கு முஸ்லீம் உறவத்தை நியமிக்க வேண்டும், அது மாற்று கருத்தில்லை, நம்முடைய தீர்மானத்தை இதில் ஒரு மாற்றம் ஒன்றை செய்வோம் என்று அவர் தீர்மானித்தார், நான் கேள்விப்பட்டேன். இது தொடர்பாக அவருடன் கேட்டது, அவர் இன்று மீண்டும் ஒரு முறை என்னிடம் உறுதிப்படுத்தினார், இந்த பதவிக்கு, அதாவது ஜித்தா கன்சுலேட் ஜெனரலாக முஸ்லீம் ஒருவரைத்தான் நாங்கள் நியமிப்போம், விரைவில் அதற்கான நியமனம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதிமொழியை வழங்கியிருந்தார். உண்மையிலேயே இந்த அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களுடைய செயற்பாடு, அதாவது மீள் பரிசீலனை செய்த செயற்பாட்டை நாங்கள் கட்டாயம் வரவேற்க வேண்டியிருக்கிறது, பாராட்டப்பட வேண்டிய விடயம். என்றால் மனிதனுக்கு பிள்ளைகள் வருவது வளமைதான். அந்த மேற்கொள்ளப்பட்ட தவறினை சுட்டிக்காட்டிய போது அதனை அவர் ஏற்றுக்கொண்டு குறித்த பதவிக்கு ஜித்தாவிற்கான கன்சுலேட் ஜெனரலாக முஸ்லீம் ஒருவரை நியமித்திருக்கின்ற பாராட்டத்தக்கது. உண்மையிலே சிலர் கேட்கின்ற கேள்வி, ஜித்தாவிற்கான கன்சுலேட் ஜெனரலாக முஸ்லீம் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டுமா, அதிலே என்று ஒரு சிலர் கேள்வி கேட்கின்றனர். உண்மையிலேயே அவர்களுடைய அந்த வாதம் பிழையான வாதம். நாங்கள் கேட்கின்ற விடயம் என்றால், இந்த ஜித்தாவிற்கான கன்சுலேட் ஜெனரல் என்ற பதவி குறிப்பாக ஹஜ் உம்ரா போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அடிக்கடி மக்கா நகருக்குள் செல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஸோ இந்த மக்கா நகருக்குள் முஸ்லிம்
அல்லாதவர்கள் ஒருபோதும் நுழைய முடியாது. முஸ்லிமானவர் மாத்திரம்தான் நுழைய முடியும். இதனை சர்வதேச ரீதியாக இது அங்கீகரிக்கப்பட்ட விடயம் ஒன்று. இது அவருக்கு தெரிந்த விடயம் ஒன்று. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் சென்று எந்த ஒரு பணியினையும் அங்கு மேற்கொள்ள முடியாது என்பதனால் தான் இந்த பதவி கட்டாயம். முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அ வாத அதாவது அழுத்தங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் இந்த நிகழ்ச்சியூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படியோ எங்களுடைய அமைச்சர் அவர்களுடைய பாராட்டத்தக்க அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய அவருடைய தீர்மானத்தை மீள் பரிசீலனை செய்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அவர் மீள் பரிசீலனை செய்து கொண்டு விரைவில் ஒரு முஸ்லிம் ஒருவர் ஜித்தாவிற்கான கன்சல் ஜெனரலாக அஹ், அஹ், நியமிக்கப்படுவதற்காக நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.